அஜித் குமாருக்கு உலகம் முழுக்க எந்த அளவுக்கு ரசிகர்கள் பலம் உள்ளது என்பதை குட்பேட் அக்லி திரைப்படம் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் நிரூபித்துள்ளது. பல ரசிகர்கள் 10 முறை குட்பேட் அக்லி பார்த்தேன், 15 முறை என்றும் சிலர் 20 முறை தாண்டியும் படத்தை பார்த்து கொண்டாடி வருகின்றனர். வசூலில் மாசான வேட்டையை இந்த படம் நடத்தி வருகிறது. இந்த வருட அதிக வசூல் பெற்ற தமிழ் படமாக முதலிடத்தை பிடித்துள்ளது. சமீபத்தில் சென்னையில் குட்பேட் அக்லி படக்குழுவினர் வெற்றி விழாவை நடத்தி ரசிகர்களுக்கும் படத்தில் உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்த படமும் அஜித் குமாரை வைத்து அவர்தான் இயக்குவார் என தெரிகிறது. ரசிகர்களின் விருப்பமும் அதுதான். பிரியா வாரியரும் அடுத்த படத்திற்கு இப்பொழுதே மேடையிலேயே அந்த படத்திற்கும் வாய்ப்பு கேட்டிருந்தார். தமிழ்நாட்டில் அதிவேகமாக 100 கோடி வசூலை குட்பேட் அக்லி கடந்த நிலையில் தமிழ்நாட்டிலேயே 200 கோடி வரை வசூல் அள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தில் இருக்கும் அஜித் ரசிகர்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட்டும் வந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு யாருக்கு நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறதோ இல்லையோ, அஜித்திற்கு சிறப்பான ஆண்டாக அமைந்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக அவரது படங்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் இந்த ஒரே ஆண்டில் அடுத்தடுத்து 2 படங்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் கலந்து கொண்ட அவர் 3வது இடத்தை பிடித்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டது. பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுவது வழக்கம். பத்ம விருதுகள் இந்திய அரசால் வழங்கப்படும் விருதுகளில் ஒன்றாகும். இதன்படி தமிழகத்தை சேர்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அதில் நடிகர் அஜித் குமார், நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான சோபனா சந்திரகுமார், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி ஆகியோருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்திருந்தது. இந்நிலையில் டெல்லியில் இம்மாத இறுதியில் நடைபெறும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விழாவில் அஜித், பிரதமர் மோடி உள்ளிட்ட பல தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். ரசிகர்களுக்கு இந்த விழா பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்க போகிறது.